எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஃபார்ம போய் ஒரு ரொட்டீன் செக்கப் பண்றது வழக்கம். அந்த மாரி போச்சுலாம் நேத்து நைட் இத பார்த்தோம். இத பார்த்தோனே உங்கள்ல நெறைய பேருக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சதுரங்க வேட்டை படத்துல இத அழகா காட்டியிருப்பாங்க. ரெட்டை தல உளி, டபுள் டக்கர் அப்டின்லாம் சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுளி பாம்பு. இது ஏன் ரெட்டை தல உளி அப்டின்னு சொல்றாங்கன்னா, இதோட தலையும், வாலும் இது பாருங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறது தல, பின்னாடி இருக்கிறது வாலு. 2த்துலயும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமே இருக்காது. 2மே நல்லா கூம்பு வடிவத்தில இருக்கிறதுனால, 2 பக்கம் தலை இருக்கிற மாரி இருக்கிறதுனால தான் இத வந்து ரெட்டை தல உளின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, தலைய நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, பாம்ப போலவே அது நாக்கு நல்லா வெளிய நீட்டி இரை தேடிட்டு இருக்கும். இது ஒரு நான் வெனோமஸ் ஸ்னேக். நான் வெனோமஸ் ஸ்னேக் அப்டின்னா, விஷத்தன்மை இல்லாத பாம்பு அப்டின்னு சொல்லி அர்த்தம். மண்புழு எப்படி விவசாயிகளுக்கு நண்பன் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாரி இந்த மண்ணுளி பாம்புமே விவசாய நிலங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. இதுவுமே வந்து மண்ணுக்கு அடியில வாழக்கூடிய உயிரினம் தான். கிட்டத்தட்ட மண்புழு பார்க்குற வேலைய தான் இதுவும் பார்க்குது. என்னதான் இது விஷத்தன்மை இல்லாத பாம்புன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே, இந்த பாம்புன்னு இல்ல, எந்த விதமான பாம்பையுமே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. வனத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி இது வந்து உங்க ஃபார்ம்குள்ள வந்துருச்சுன்னா, நீங்க வனத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்ல ரோட்ல பார்த்தீங்கன்னா, அத நீங்க டிஸ்டர்ப் பண்ணலைன்னா, அதுவே தன்னாக்குல ஹைட் அவுட்ட பார்த்து போயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.